சித்ரா அவர்கள்னு சொன்னோன்னே ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னார். சரிங்க வர்றேன் அப்படின்ட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் 5:30 மணிக்கு என்ன ஃபங்க்ஷன் வீட்டில் கேட்கும்போது ஏதோ அவார்டு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குமா அப்படின்னு. உங்களுக்கு அண்ணன் இல்லை, நான் ஒன்றும் இப்போ பண்ணலையே, ஏதாவது கொடுக்க வேண்டியிருக்கும் என்னமோ நினச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பாபு கிட்ட வேற கேட்டேன். என்ன பாபு எனக்கு தெரியலையா, அதான் அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷன் தான் சார் அப்படின்ட்டார் அவரும். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் சித்ரா அவர்கிட்ட கேட்டு என்னங்கன்னா அதுக்கப்புறம் தான் அந்த பேப்பரை கொடுத்தாரு. இல்லைங்க, இந்த ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுக்கறது அந்த இது அறிவிக்க போகிறோம், அது எல்லாத்துக்கும் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டூரிங் அதுக்கு அடுத்தது டாக்கிஸுக்கு அடுத்தது அப்படியே இதை ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இந்த பூக்கடைக்கு விளம்பரம் வேணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அதனால் இவர் பார்த்து பத்திரிக்கையாரங்க யாரை கூப்பிட்டு சொன்னாலும் எல்லாரும் நண்பர்கள் தான், இவரும் இதுலேயே இருந்தவர். அதனால் எல்லா பத்திரிகையில் வந்துடும். இருந்தாலும் எதுக்கு இது இவ்வளோ தூரம் ஒரு ஃபங்க்ஷன் வச்சு பண்ணுறாரு அப்படின்னு நினைக்கும்போது இந்த காலத்தில் விளம்பரங்கிறது எல்லாத்துக்குமே ரொம்ப தேவை. விளம்பரங்கிறது அப்பப்போ அப் டு டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்.